விஜய் உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்ல வரும்போது ஒரே ஒரு கருத்து ரொம்ப சுருக்கமா ஒரு லைன் சுருக்கமா சொல்லிடுறேன். இவரு செங்கை பத்மநாபன் அவர்கள் பேசினது, அவரு ஏதோ ஒரு கட்சி டாக்ல வர்றாரு, அதுக்கு பேசினாரா, டிவி கேக்கு பேசினாரா, பிஜேபிக்கு பேசினாரா, முழுக்க காங்கிரஸ் கட்சிக்காக அவர் ஆதங்கப்பட்டு பேசி இருக்கிறாருன்னு சொல்றாரு. அவர் உட்டாயிட்டு கொஞ்ச நேரத்துல புட்டினுக்கு பேசியிருப்பாரு, டொனால்ட் ட்ரம்புக்கு பேசியிருப்பாரு, அதுக்கப்புறம் ஜியார்ஜோ மெலானி அவங்க எல்லாருக்கும் பேசியிருப்பாரு. அவர் சொன்னதுக்கு ஒரே கருத்து, அவர் பேசுறதெல்லாம் கேட்டு சிரிச்சு வேடிக்கையா கடந்து போயிடலாம். அதுக்கப்புறமேட்டு இவர் வெங்கடேஷ் சொன்னதுக்கு மட்டும் நான் ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், சரிங்களா? இனி பேசுகிறீங்கல்ல, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எவ்வளோ பேர் வந்தது, அதுக்கு என்ன பதில்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இவ்வளோ பேர் வந்திருக்குல்ல, அதுக்கு என்ன பதில்? சரி, அமெரிக்காவில் போயிட்டு $500 பில்லியன் பொருள் வாங்குவோன்னு சொல்லியிருக்கீங்களா 5 வருஷத்தில்? இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரேட் சர்ப்ளஸை நீ கொலாப்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? அதாவது வந்து இதுக்கு முன்னாடி 41 பில்லியனுக்கு வாங்கியிருந்தேன். அவர் ரொம்ப அநாகரிகமா பேசுறாரு, நீங்க அலோ பண்றீங்க, வெளிய போறீங்களா? எப்ஸ்டீன் நீங்க ரொம்ப அநாகரிகமா பேசுறாரு. நான் ஏற்கவில்லை, அது அனுமதிக்கவில்லை சார். நான் அலோ பண்றீங்க சார், போய்ட்டு இருங்க. போன ரவுண்ட்ல காமெடி நீங்க பண்ண விஷயங்களை சொல்றேன். பாலிஸ்தீனுக்கு போய்டுவாங்க, எஸ்டிக்கு போய்டுவாங்க, பங்களாதேஷ் போய்டுவாங்க, கியூபாக்கு போய்டுவாங்க. இங்க மாணிக்க தாகூர் ட்விட் போடுறீங்க சார். மாணிக்க தாகூர் ட்விட்டுக்கு மட்டும் அவர் பதில் சொல்றாரு. ரைட் சார், ரைட் சார். இல்ல ரைட். மாணிக்க தாகூர் நோ ப்ளீஸ் சார், ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். டாபிக் பேசுங்க, போய்டாங்க. எஸ்டின் ஃபைல்ல வெங்கடேஷ் பொருளாதார வெங்கடேஷ் ப்ளீஸ் இல்லங்க. ரைட் சார், ஃபினிஷ் பண்ணுங்க. நான் பேசிடுவாங்க. சார் வாங்க, டிபேட் போற டைம் we are about to finish. நான் முடிச்சிட்டு போயிடுறேன் சார். என்னோட ஒரே வாய்ப்பு இல்ல, எல்லாரும் ஒரு லைன்ல முடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஃபினிஷ் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு. அதாவது வந்து இந்த நாட்டோட கூட்டாட்சி தத்துவத்தையும் எல்லாத்தையும் சிதைக்கிற வேலையில முழு வீச்சாக பிஜேபி இறங்கியிருக்கு. அவங்க மேல வைக்கிற அக்யூசேஷனுக்கு எதுக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியல. இந்த டெமோக்ரஸியை சப்ரஸ் பண்றாங்க, சரிங்களா? அதுக்காக இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருந்து இவங்க எல்லாருமே என்ன சார் ப்ளீஸ் சார் ஃபினிஷ் பண்ணுங்க. இருங்க சார், நீங்க பேசுறத வேடிக்கையா எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டலாம், அப்புறம் அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சேன், சரிங்களா? அதாவது வந்து இந்த கூட்டணி இவ்வளவு தூரம் வந்து இவங்க இந்த ஜனநாயகத்துக்கு குரல் வெளியே நசுக்கி பாசிச சக்தியை உள்ள புகுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இந்த கூட்டணி அரணாக நின்று இந்த இந்தியா கூட்டணி அரணாக நிக்குது. அதனால உங்க கனவு எதுவுமே பலிக்காது. இல்ல, செங்கை பத்மநாபன் சார் வந்து எனக்கு வந்து விஜய் கிருஷ்ணா காங்கிரஸா அவர் காங்கிரஸான்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் தொண்டர், ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருந்தவர் தான், எனக்கு நல்லா தெரியும் அவர். அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பழைய பாசத்துல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காரு. ஓகே, அது நேரடியாக கட்சியிலேயே சேர்ந்து அவர் வந்து அட்வைஸா கொடுத்திருந்தாரு. அதனால வந்து அவர் காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய காங்கிரஸ் சார்பா இவர் இருக்கிறார், இவரு சொல்ல வேண்டியதா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்தியாவிற்கு தேவை கூட்டாட்சிங்கிறது இன்னைக்கு காலத்தின் தேவையா இருக்கு. அதைத்தான் நீங்க முதலமைச்சர் பேசியிருக்கிறார். நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை ஒட்டுமொத்த இந்தியாவும் வரவேற்று இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கான உரிமையும் பெற்றுத்தர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கூட்டணி தர வேண்டியதான ஆட்சியில் பங்கு தர வேண்டியதான திமுக அப்படின்னு கேட்கிறாரு. அது 2 கட்சி பேசி முடிவெடுக்க வேண்டிய அரசியல பிரிக்காதீங்க. கட்சி பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இது சீக்கிரம் முடிவுக்கு வரும் நம்புறேன். வெங்கடேஷ் அவர்கள் அநாகரிக கருத்தை வச்சாரு, அவர் திரும்ப பெறலாம். திரும்ப பெற முடியாது. நீ திரும்ப பெற முடியல, பேச அனுமதிக்க பல அநாகரிகமான வார்த்தைகளை பேசினாரு. நீங்க தேவையில்லாத பேச அப்படிங்க சார். நான் ஒரு வார்த்தை அநாகரிகமா பேசுறேன். பிஜேபி ல சொல்றவங்க அப்படிதான் சொல்றாங்க சார். காங்கிரஸ்காரன்
சரிங்களா? காந்தி வழியில வந்தவங்க, அம்பேத்கர் வழியில வந்தவங்க, நேரு வழியில வந்தவங்க. நாங்க நாகரிகமா தான் பேசுறோம். இல்ல அவர் அநாகரிகமான வார்த்தைகளை பேசினாரு. அதை திரும்ப பெற்று கருத்தை முடிக்க சொல்லுங்க. அவர் அதை பேசின அநாகரிகமான விஷயங்களை திரும்ப பெற்று முடிக்க சொல்லுங்க. நான் பேச மாட்டேன். அவர் சொன்ன அநாகரிகமான விஷயங்களை இல்ல நீங்க சொல்ல முடியும். அவர் பேசின ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளை பேசினாரு. அவர் பேசுனது இல்ல சார். இதுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. அவர் பேசுனதை நான் ஏற்கல சார். இல்ல சார். இல்ல சார். அவர் பேசுனதை நான் ஏற்கல சார். அவர் பேசின ஒரு கருத்து நான் வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சேன். அவர் பேசுனது இல்ல சார். சார் நான் கண்டனம் தெரிவிச்சேன். அவர் பேசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். அதை ஏற்கல. அதை சார் அதை நானோ இந்த மன்றமோ அவையோ ஏற்கல. அது finish சார். இட்ஸ் அபௌட் டைம். விஜய் அதிகார பகிர்வு வந்து மாணிக் தாக்கூர் அவர்களோ நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியோ முதல்ல சொல்லல. தயவு செய்து புரிஞ்சுங்க. அதிகார பகிர்வை காங்கிரஸில் முதல் குரல் எழுப்பியவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, மூத்த தலைவர். அவர் தான் ஆட்சியில் பங்கு வேணும், 80 சீட்டு வேணும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப இறுக்கமா பண்ணி இன்னைக்கு ரகசிய மெயிலும் ரகசிய கடிதமும் ரகசிய கூட்டமும் போட்டு ராகுல் காந்தி காமிச்சது அவர் தலைமையில தான். இதை நான் சொல்லல, பத்திரிகையில வந்து செய்தி தான் சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ராஜீவ் காந்தி அவர்களை கொன்ற பேரழிவாளனை கட்டிப்பிடித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவரோட தான் இருக்கின்றது பதிவு. நான் சொல்லல, பதிவை தாங்க சொல்றேன். நான் எதுவும் புதுசா சொல்லுங்க. நீங்கள் வந்து இணக்கமா இருக்கீங்கிறதுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன். உங்கள் கட்சி தலைவரை கொன்று தண்டனை பெற்று விடுதலை ஆனவரை உங்கள் கூட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் கழுவுறார். அதோட இணக்கமா தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதான் பதிவு. இந்த கூட்டணி ஜெல்லாகாத கூட்டணி. இந்த கூட்டணி ஜெல் ஆச்சுன்னா ஒரு பிரிவை தனியா பிரிஞ்சு போய் காங்கிரஸ் இரண்டாக உடையும். சார் ஃபினிஷ் சார். அவர் நம்ம சகோதரர் காங்கிரஸ் சகோதரர் சினிமால கதைகள் கொடுத்தலைவா. நான் ஒன்றும் எதுவும் அவமானப்படுத்தலை. அவருக்கு என்னடா பண்ணேன். அதான் கிருஷ்ண விஜய் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பிடிவாதத்தை அவர் கட்சியில போய் கூட்டணி மாத்தி அடிமைப்பட்டிருக்கிறது போதும். அவர் உதயா சார் உதயா இருக்கார்ல, உதயநிதி சொல்லுங்க முரட்டு அடிமை. ரைட் தலைவா, ரைட் தலைவா, ரைட் தலைவா. அதாவது விஜய் அவர்கள் உதயநிதி சொன்னாரு, என்ன சொன்னார்னா முரட்டு அடிமைன்னு சொல்லியிருக்காரு. வயதுக்கு மீறி இபிஎஸ் அவர்கள். அதே போன்ற இந்த திமுக கூட்டணி கட்சிகள் தயவு செய்து முரட்டு அடிமைகளாக அங்கு இருக்காமல் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற எண்ணிக்கையும் மந்திரிகளையும் பெற்று ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அரசியலை செய்ய ஒரு வாய்ப்பு உண்டு. தாவேக்காவுடன் இணைந்தால் அதை முயற்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.